வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம் சார்? என் நேம் தமீம். ஓகே. நீங்கள் பனோல் புக் ஸ்டோருக்கு வாசகராக வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம். இது வரைக்கும் நீங்கள் படித்த புத்தகங்கள்ல உங்களை ரொம்ப முக்கியமான புத்தகம்னா நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் சொல்வீங்க? இப்போது ஞாபகம் வருதுன்னா 3 புக்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து வாசிப்பது எப்படி, ரெண்டாவது வந்து ஆடு ஜீவிதம் நாவல், அப்புறம் மூணாவது வந்து பருக்கைன்னு ஒரு நாவல். ஸோ இந்த வாசிப்பது எப்படி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக சொல்லுவேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நான் நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன். அது வந்து நம்மளோட ஜஸ்ட்டு நம்ம ரிவ்யூ வச்சோ இல்லாட்டி ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து வாங்கி படிப்போம். ஆனால் இந்த வாசிப்பது எப்படி படித்ததுக்கப்புறமா தான் என்ன ஒரு ஐடியா வந்ததுன்னா, நமக்குன்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும் அதை டாப்பிக்கில். ஸோ வந்து அந்த வாசிப்பது இப்படி வந்து ஒரு சின்ன புக்கு தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணுற மாதிரியான ஒரு பேசிக் புக்கு தான். ஆனால் அதுலேருந்து நமக்குன்னு சொல்லி சர்டைன் ஏரியா சூஸ் பண்ணி அது ரிலேட்டடான டாபிக்ஸில் நம்ம புக்ஸ் சூஸ் பண்ணால் அது வந்து நம்மளோட அடுத்தடுத்த க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதுலேருந்து அந்த புக்குமே எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா சொல்லணுன்னா இந்த பருக்கைன்னு சொல்லி ஒரு நாவல் படிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த கேட்ரிங் பாய்ஸ், அதாவது பார்ட் டைமில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு சின்ன சின்ன ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து இல்லை வேறு ஏதாவது மேஜர் சிட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து கேட்ரிங் ரிலேட்டடாக, அதாவது பார்ட் டைமில் காலேஜ் மார்னிங் படிச்சுட்டு ஈவினிங் டைமில் இல்லாட்டி ஏதாவது வீக்கெண்டில் வந்து ஏதாவது கேட்ரிங்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அந்த வந்து அவங்க போய், அதாவது அவங்க பசியோடு சர்வ் பண்ணுவாங்க ஃபுட்டை. அப்படின்ற போது ஓகே, நம்ம முன்னாடி அவங்கள ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு தான் தோணுச்சு தவிர அவங்க பின்னாடி அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, ஒரு சிச்சுவேஷனுக்காக வராங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்புறம் இந்த ஆடு ஜீவிதம் வந்து நான் அந்த மூவி பார்த்ததுக்கப்புறமா இன்னும் டீட்டெயில்டாக எனக்கு நரேஷன் எனக்கு வேணுன்றதுக்காக நான் அந்த நாவல் வாங்கி படித்தேன். அது வந்து நம்ம மூவியும் பார்த்துட்டு நாவலும் படிக்கும்போது அதில் வந்து இன்னுமே நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. விஷுவல்ஸ் நம்ம மூவியில் பார்த்துட்டு இதில் வேர்ட்ஸும் சேர்த்து பார்க்கும்போது அதில் நிறையா இன்புட்ஸ் கிடச்சிது. ஸோ நிறையா கனெக்ட் பண்ண முடியுது. அது போக ஒரு கல்ஃபு இல்லாட்டி ஒரு ஃபாரினில் அந்த டைமில் 1980s 90s டைமில் ஃபாரின் ஜாப்ஸ்க்கு போனவங்களோட ஸ்ட்ரகிள் என்ன, ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள், வெளியிலேருந்து பார்க்க அட்ராக்டிவாக இருந்தாலும் அதில் என்னென்ன மாதிரியான ஹார்ட்ஷிப்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து என்னால் நல்லா புரிய முடிஞ்சுது அந்த நாவலுக்கு அப்புறம். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ்.